போய் மோடி கிட்ட சொல்லு. கர்நாடகா சுற்றுலா பயணிய சுட்டுக் கொன்ன பயங்கரவாதியோட கொக்கரிப்பு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல சுற்றுலா பயணிகள ஈவு இரக்கமே இல்லாம படுகொலை செஞ்சு வெறியாட்டம் போட்ட பயங்கரவாதிகள்ல ஒருத்தன் போய் மோடி கிட்ட இங்க நடந்தத சொல்லு அப்படின்னு கணவரை பறிகொடுத்த கர்நாடகா பெண்மணி கிட்ட கொக்கரிச்சதா அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. ஜம்மு காஷ்மீரோட அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பள்ளத்தாக்குல சுற்றுலா பயணிகளை குறிச்சு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் காட்டு மிராண்டித்தனமான கொடூரமான தாக்குதலை நடத்தினாங்க. இந்த கோர தாக்குதல்ல 27 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியானாங்க. அது மட்டும் இல்லாம 12 பேர் படுகாயம் அடைஞ்ச நிலையில மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கள தமிழ்நாடு, கர்நாடகாவை சேர்ந்தவங்களும் அடங்குவாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையே உலுக்கிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் தலைநகர்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முகாமிட்டு ஆலோசனைகளை நடத்திட்டு வராரு. இதுக்கிடையில இந்த தாக்குதல் சம்பவத்துல கண் முன்னாடி கணவர் மஞ்சுநாத்த பறிகொடுத்த கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி அப்படிங்கிற பெண் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி பயங்கரவாதிகளோட வக்கர முகத்தை காட்டுறதா வெளிப்பட்டிருக்கு. பஹல்காம்ல செய்தியாளர்கள் கிட்ட பல்லவி சொல்லும் போது, நான் என்னோட கணவர் மஞ்சுநாத், மகன் 3 பேருமே சுற்றுலாவுக்கு பஹல்காம் போனோம். பிற்பகல் 1:30 மணி அளவுல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. என்னோட கணவர் மஞ்சுநாத் என்னோட கண்ணு முன்னாடியே உயிரிழந்தாரு. அப்போ உள்ளூர் மக்கள் உடனடியா உதவிக்கு வந்து எங்களோட உயிர்களை பாதுகாத்தாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள்ல இந்துக்களை மட்டுமே குறி வச்சு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ என்னோட கணவரை தான் சுட்டு கொன்னுட்டீங்களே, என்னையும் கொன்னுடுங்க அப்படின்னு பயங்கரவாதிகள் கிட்ட கதறினேன். அதுக்கு அந்த பயங்கரவாதிகள்ல ஒருத்தன் சொன்னா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், இங்க நடந்தது போய் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம என்னோட கணவரோட உடம்ப எவ்வளவு சீக்கிரமா ஒப்படைக்க முடியுமோ ஒப்படைச்சிடுங்க. நாங்க கர்நாடகாவுல சிவமேகாவுக்கு கொண்டு போகணும். விமானம் மூலமா தான் கணவரோட உடம்ப எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க பல்லவி. பயங்கரவாதிகளோட இந்த கொடூர தாக்குதலுக்கு கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவரோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய சித்தராமையா, இந்த தாக்குதல் சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி கொடுக்குது. இது தொடர்பா மாநில தலைமைச் செயலாளர், போலீஸ் அதிகாரிகள் கூட ஆலோசனை நடத்தின. டெல்லியில இருக்கக்கூடிய கர்நாடகா அதிகாரிகள் கூடயும் பேசின. நிலைமைய உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.